ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மரியா ஷர்லின் வியூஸ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து நான் டேடியோட பர்த்டே ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் நான் வேலியிலேருந்து வந்தேன். அரௌண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 9:30 ஆக போகுது. இன்னைக்கு வந்து நான் வந்து பிரியாணி பண்ண போகிறேன் டேடிக்கோசரம் நடு வீட்டில் வைக்கிறதுக்கு. மம்மியும் காலையில் ஒர்க்குக்கு போயிட்டாங்க. நானுமே வந்து இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். ஸோ இப்போ தான் நம்மளுக்கு டைம் கிடைச்சது இல்லையா, நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 1 நிமிஷம்னா அவங்களுக்கோசரமே நம்ம ப்ரேயர் பண்ணோம் இல்லையா. அதனால இப்போ நான் வந்து செய்துன்னு இருக்கேன் சாப்பாடு. இன்னைக்கு மரியாவோட ஸ்பெஷல் தான். மீ வந்து தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி கட் பண்ணி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. டாடிக்கு நடு வீட்டில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், மார்னிங்கே வந்து டேடிது பர்த்டேன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ வெறும் இதுவாக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பிளேட்டில் ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு போனேன். வெள்ளைக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு தண்ணி ஆஸ் யூஷுவலாக நம்ம வைக்கிறது தான். இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது கைஸ். நம்ம சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். இப்போ குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற டைமில் நான் வந்து வெள்ளரிக்காவை நல்லா வந்து தோல் சீவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரியாணி கூட சாப்பிட்டா. என்ன பண்ணிக்கிறோம் சல்லி? நடு வீட்டில் வந்து வைக்கிறதுக்கு பிரியாணி எல்லாம் தயார் பண்ணிட்டேன். கபாபும் தயாராக இருக்குது. அப்புறம் தயிர் பச்சடியும் கேக் வந்து வரக்குள்ள வாங்கி வந்தேன். ஒரு பீஸ் டாடிக்கு மட்டுமே. நடு வீட்டில் வச்சுட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட வேண்டியது தான். பாருங்கள், இப்போ வந்து மசாலாலாம் ஊறி நல்லா இருக்குல்லம்மா பார்க்குறதுக்கே. தண்ணி போதும் இல்லை? கரெக்டாக இருக்குல்ல தண்ணி? எத்தனை ஊற்றுனேன்? 1.5 ஊற்று. வானம் போதும். இதுவே கரெக்டாக இருக்குது. இது மேலே வரணும், மசாலா கீழே இருக்கணும் அரிசி. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோமா? உப்பு காமிக்கவா? இப்போ வந்து மம்மிக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கலாம். சுட சுட அப்படியே தூக்கி ஓடுறி. இப்போ வந்து உப்பு ஆல்ரெடி போட்டோம் கைஸ். போடுறி. போடு. கபாப்ல கொஞ்சம் போட்டிருக்கேன், அதனால தான். இப்போ வந்து கைஸ், இப்போ வந்து நம்ம மூட போகிறோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிட்டு. இப்போது சாப்பாடு தயாராகிருச்சு. 2 விசில் அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணினோம். நம்ம பிரியாணி தயாராகிடும். ஸோ ஆமாம், நம்ம சாம்பிராண்டெல்லாம் ஏற்றிடுவோம். ப்ரேயர் பண்ணுறதுக்கு நான் அப்பவே ஏற்றிட்டியா? ஊதை பற்றி ஏற்றிக்கிறேன். பிரியாணி வந்து குக் ஆகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் நான் வந்து கேர்டு வந்து கலந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுன்னு இருக்கேன். அப்படியே கபாவும் வந்து பொரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபாவும் பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம விசில் ரிலீஸ் ஆன உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வந்து பிரியாணி வந்து தயாராக இருக்கு. தக்காளி தான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம். மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஃபுல்லாவே தீஞ்சிச்சு. தண்ணி தான் வச்சேன். அப்புறம் ரியலாமா வாசனை வரல. போ. வாசனை வரலையா? சிக்கன் பிரியாணி, கேர்டு, வெள்ளரிக்காய், கபாபு. ஸோ டாடி நடு வீட்டில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க பாருங்க, இதுதான் நம்ம இன்னோட ஸ்பெஷல். இதுதான். டைம் என்ன 11 மணி ஆக போகுது. எங்கள் அப்பா இப்போ தான் பிறந்துக்கிறாரு. ஆமாம், இப்போ டாடி இது பர்த்டே இன்னைக்கு தான். ஸோ வாங்க டாடிக்கு வைக்க போகலாம். வரக்குள்ளவே கேக் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இதுவும் வந்து ஒரு இதில் வந்து வச்சிடலாம். இது கப்பில் இருக்கட்டும் இல்லைம்மா? கப்பில் இருக்கட்டும் இல்லையா கேக்கு? ஹாப்பி பர்த்டே டாடி. ஸோ வச்சாச்சு. காலையிலே பழம்லாம் வச்சிட்டோம்மா, ஃப்ரூட்ஸு. ஸோ ஹாப்பி பர்த்டே டாடி. கேக்கு வச்சுருவோம் இங்கே, ஓகேவா? மம்மி தான் இன்னைக்கு கேமராமேனு. ஹாப்பி பர்த்டேங்க. அது வாட்டிமா தண்ணி எல்லாமே நான் பயந்துட்டேன். ஏன்னா மெஷர்மெண்ட் எதுவுமே எடுக்கலையா, பயந்துட்டு நல்லா வருமானு. இந்த கடையிலலாம் வாங்குற பாரு, அந்த மாதிரி வந்துருக்குது ஃபர்ஸ்ட் தடவை. இல்லை நல்லா இருக்குது டெக்ஸ்சர். வா ப்ரேயர் பண்ணிடலாம். காலையிலே வந்து சாம்பிராண்டியில் போட்டாங்க. இனிமே நான் வந்து ப்ரேயர் பண்ணல. வந்த உடனே பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா வெளிக்கு இது இன்னுமே எரியலமா. எப்பவுமே உன்னோட தயவு, உன்னோட பிளெஸிங் எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும் டாடி. என்னது என்ன சொல்றது? எவனுக்கு என்ன சொல்றது? பூலோகமாமா. என்னது? பரலோகம். பரலோகத்தில் நீ ஜாலியாக இருக்குவேன் ஏசப்பா கூட, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட. நீ வந்து என்ன மாறுவோ, மம்மியே ஷெல்டர் நல்ல முறையாக பார்த்துக்கோ. டாடி விட்டு போனாலுமே எங்களுக்கு அவரோட ப்ரெசன்ஸ் இருக்கா, அதுவே போதும். அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம். ஓகே, பண்ணியாச்சு. 2 ஹவர்லேயே டாடிக்கு பூஜைலாம் பண்ணியாச்சு. ப்ரேயர் எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ மம்மி வந்து ப்ரேயர். ஓகே, அவ்வளோதான்.
இதுதான் கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்த்தோம். டாடிக்கு வந்து நடு வீட்டில் வச்சாச்சு. அதெல்லாம் அதாவது டாடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தது கைஸ். ஸோ கைஸ் யூஸ்வலாக நம்ம வந்து எல்லா சாமிக்குமே தான் வந்து ஊதுபத்தியும் சரி சாம்பிராணியும் சரி ஏற்றுவோம். மம்மி வந்து ஈவினிங்கு சாம்பிராணி எல்லா சாமிகளுக்குமே வந்து இது பண்ணிட்டாங்க, ஏற்றிட்டாங்க. ஸோ அதனால டாடிக்கு ஒண்டி ஏற்றிட்டு இங்கே இருக்கிற சாமிங்களுக்கு ஒண்டி ஏற்றிட்டு இங்கே வச்சாச்சு. அதான் நான் உங்களுக்கு போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே ஸ்ட்ராங்காக இருங்க. எல்லா சோல்ஸ்க்குமே கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எங்கள் டாடிக்கு கண்டிப்பாக நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படும். பை பை. மம்மி வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராமில், மம்மி வந்து ஏன் வர மாட்டேன், மம்மி இந்த ரீசன் சொல்லுவாங்க. அங்கே ஒரு மம்மி வந்து ஓடுறாங்க செய்யா சொல்லி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க மம்மி ஏன் வீடியோஸில் வர்றது இல்லைன்னு. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இருக்கிறது இல்லை. ஆம்பா நிறைய பேர் வந்து மம்மியை வந்து இவங்க பொண்ணா அவங்க பொண்ணான்னு கேட்குறாங்களா, அதனால மம்மி செய்ய இருக்குது. போக வருவாங்க. பாய் சொல்லிடுமா கைஸ்க்கு. பாய் கைஸ். மம்மி வந்து அழுதுங்கிறாங்க கைஸ். ஏன் இப்போ அழுதுங்கிறமா என்ன பண்ணுற? ஃபோட்டோஸ் பார்த்து அழுதுங்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் போட்டாங்களா அதனால அழுதுங்குது பார்த்து. விடு, வி ஹாவ் டு பி ஸ்ட்ராங். ஓகே. கேக்கு நீ என்ன நினைச்ச? கறி நினைச்சேன். ஐயோ வாயை போச்சு. இப்படி நம்ம சாப்பிட்டு போகலாம்.